கோல்டன் சாண்ட் பக்தி நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, ஆடி மாதத்திற்குரிய மீனராசி காலபுருஷனுக்கு 12 அயன சயன போக உறவு துறவு அனைத்திற்கும் அதிகாரிக்கு உட்பட்டது, அறக்கட்டளைக்கு உட்பட்டது, நிர்வாகத்திற்கு உட்பட்டது, நீதிக்கு உட்பட்டது, பாசத்துக்கு உட்பட்டது, வியாபாரத்துக்கு உட்பட்டது, ஜவுளிக்கு உட்பட்டது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு உட்பட்டது, ஏற்றுமதி இறக்குமதிக்கு உட்பட்டது, கரும்பு, அதை விட மஞ்சள், அதை விட கேட்ரிங், அதை விட ஃபைனான்ஸு, என்னங்க வேணும்? இதை விட நீ என்ன வேணும்? ஒரு பழமொழி உண்டு, தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுடைய ராசிக்கேற்ற தொழிலை தான் செய்யணும். அதில் மாறுதலாகி செஞ்சீங்க வில்லங்கமாயிரும். அதுக்குத்தான் அந்த பழி நம்ம முன்னோர்கள் ஒவ்வொன்றையும் வளர்த்து வச்சுருக்காங்க. நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக வைக்கல, ஒவ்வொன்றையும் கருத்து ஆழமிக்கோடு வச்சுருக்காங்க. எனவே தான் சனி உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3ல் இருக்கார், முயற்சியில் இருக்கார், வெற்றியில் இருக்கார், வெற்றி திலகத்தில் இருக்கார், குருமங்கள யோகத்தோடு இருக்கிறார். கொஞ்சம் குடும்பத்தில் சிக்கல், கொஞ்சம் நண்பர்களுக்கு பிரச்சனை, விரைய சனி பார்த்தோமா. மகரத்துக்கு பாதச்சனி குரு பார்க்குறாரு, கும்பத்துக்கு ஜென்மச்சனி, அதுக்கு அடுத்தது வக்கரச்சனி, அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம மீனத்துக்கு என்ன இருக்குது? விரையச்சனி. இன்னும் 5 வருஷம் இருக்குது. மீனராசிக்கு 5 வருஷம் இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும், ஏனாதான் இருக்கக்கூடாது. வயசை பார்த்துக்கங்க. 27 வயசை கல்யாணத்தை பண்ணி வைங்க, அது அதில் பாதி அடைஞ்சிரும், அந்த தாக்கம் குறைஞ்சிரும். கல்யாணத்தை பண்ணி வை, சரியாக போயிடும். வேலை வாய்ப்பு, வேலை என்னைக்கு கிடைக்கிது? நம்ம என்னைக்கு கல்யாணம் பண்ணுறது? வேலை என்னைக்கு கிடைக்கிறது? அதனால் கண்டிப்பாக பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரவங்கள் மீன ராசியில் இருந்தால் நிச்சயமாக ஏதோ மனசுக்கு பிடிக்குதா, ஒரு பொண்ணு ஏதோ வேலை பார்க்குறாங்களா, பண்ணிங்க. அப்போ சுபவிரயம் ஆக்கிக்கோங்க. இல்லைங்க வீடு கட்டி சும்மா கிடக்குதுங்க, அந்த வீட்டை கட்டணும்னு நினைக்கிறவங்க வீட்டை கட்டுங்க, வீட்டை கட்டுங்க. அந்த வீட்டை கட்டணுன்னா கரெக்டாக அதில் ஒரு 2 வருஷம் ஆயிடும். அப்போ சுபவிரயமாக ஆக்கிக்கிட்டால் மீனராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த சனி வக்கரம் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். சனி வக்கரம் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சனீஸ்வருடைய நேச்சர் கேரக்டரு அப்படியே அந்த நேச்சர் கேரக்டரை மாற்றி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தலைகீழாக ஆக்கி கொடுக்கக்கூடிய பகை வீட்டுக்கு எல்லாமே சனி வக்கரம் மிகப்பெரிய நன்மையை செய்யும். அதே சமயத்தில் நட்பு பெற்ற மகரம், கும்பம், மிதுனம், கன்னி, துலாம், ரிஷபம் இந்த மாதிரி வீட்டுக்கு கொஞ்சம் தீய பலனை கொடுக்கும். இதுதான் சூட்சமம். இதுக்கு அடுத்து குரு வருது பாருங்கள், குரு வக்கரம் வருது பாருங்கள். 15/10 2022 குரு வக்கரம். அந்த குரு வக்கரமும் அதே மாதிரி தான். அவங்க நட்புக்கு எல்லாமே தீமை செய்வாங்க. அவங்களுக்கு நட்பாக அவங்களுக்கு யார் யார் எனிமையாக இருக்காங்க அவங்களுக்கு நல்லது செய்வாங்க. அதாவது அந்த வக்கரம்ங்கிறது அந்த கேரக்டரை மாற்றி செய்கிறது. எப்போ பார்த்தாலும் உனக்கு நல்லதே செஞ்சுருக்குன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் மாறுதலாக வரணும்ல. ஒரு பிளானட்டு, ஒரு கிரகம் ஒரு விஞ்ஞானத்தில் சரி மெஞ்ஞானத்தில் சரி அந்த 360 டிகிரி சுற்றி வரும்போது கொஞ்சம் முன்னப்பின வரும். அதை தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்து சொல்லி இருக்கிறார்கள். எனவே மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போங்க. கவனமாக இருங்க, போக்குவரத்தில் கவனமாக இருங்க, நண்பர்கள்ட்ட கவனமாக இருங்க, குறிப்பாக வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. யுகம் கலியுகம். நீ நல்லதே செஞ்சாலும் கெட்டதில் முடியும். பெரும்பாலும் கும்பமும் மீனமும் கவனமாக இருங்கள். ஏன்னா இந்த 3 பேத்துக்கு தான் சனீஸ்வரனுடைய கிரகங்கள் ஆட்டி படைக்கின்றது. வயதை பார்த்துக்கங்க, வயதை பார்த்துக்கங்க, அது ரொம்ப முக்கியம்.
பார்த்துக்கட்டா நிச்சயமாக இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் தசாபுத்தினால மீனராசியாக இருந்தாலும் இப்போ குரு தசையில் சந்திர புத்தின்னா பரவாயில்லை, நல்லா இருக்குமே. அதுக்காக விரைய சின்ன பயப்படாதீங்க. குரு திசையில் சந்திர புத்தி, அப்போ உங்கள் ராசிநாதன் குரு, அப்போ சந்திரன் உங்களுக்கு அஞ்சக்கூடியவன், அப்போ உங்களுக்கு நல்லது செய்வான்ல. அப்படித்தான் கால்குலேட் பண்ணணும். உடனே மீனராசின்னா பயந்தரக்கூட சொல்லிட்டாரா ஐயா சுவாமி சொல்லிட்டாருன்னு பயப்படாதீங்க. உங்கள் ஜாதகத்தை கொடுங்க, கீழே என்ன சந்தேகம் வந்து அவங்க நம்பருக்கு வாங்க, டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து கொடுங்க. உங்களுக்கு என்ன லக்கணம், என்ன ராசி, எங்கே சந்திரன் இருக்காரு, எங்கே குரு இருக்கிறாரு. உங்களுக்கு வில்லங்க யார் தெரியுமா? புதன். உங்களுக்கு வில்லங்கன் வந்து 4க்கும் 7க்குரியவன் தான் புதன். என்னைக்கும் புதன் தான் பகை. நல்லா கேட்டுக்கங்க. மீனத்துக்கும் தனுசுக்கும் மீனத்துக்கும் வில்லங்கன் வந்து புதன். அதே மாதிரி மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் வந்து குரு. இந்த 4 மூலையை மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன தசாபத்தின்னு கேளுங்க, ஐயாட்ட வாங்க, எப்போ வேணாலும் வாங்க, நியாயமாக உண்மையை சொல்லுவேன். கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த மாதம் பரிபூர்ணமான அன்னை அம்பிகையினுடைய அருளை, அவருடைய சக்தியை, அவரை வழிபட்டு நாம் கண்டிப்பாக தெளிவு வருவோம். நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.